வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தர மறுத்தால் தமிழகம் முழுவதும் போராட்டம் வெடிக்கும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். அதாவது இடஒதுக்கீடு வழங்க மறுத்தால் போராட்டம், இல்லாத காரணங்களை கூறி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை திமுக அரசு மறுத்தால் அதை பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் கைகட்டி வாய்மூடி ஏற்றுக்கொள்ளாது. தமிழகத்தின் சமூக படிநிலையில் மிக மிக பின்தங்கிய நிலையில் வன்னிய சமூகம் உள்ளது. அந்த சமுதாயம் முன்னேறுவதற்கு இடஒதுக்கீடு மிகவும் அவசியம். அதை வென்றெடுக்க எந்த வகையான தியாகத்திற்கும் தயாராகவே உள்ளோம். 1980ஆம் ஆண்டில் ஒரு சாதாரண மருத்துவராக இருந்த நான் தமிழகம் முழுவதும் சென்று மக்களை திரட்டி மாபெரும் போராட்டங்களை நடத்தினோம். இப்போது வலிமையான கட்டமைப்புடன் உள்ளோம். வன்னியர் இடஒதுக்கீட்டை வழங்க மறுத்தால் மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம் நடத்துவோம். எந்த வடிவத்திலான போராட்டத்தை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.